நீட்டு 2024 ரிசல்ட்டில் அந்த மார்க்ஸில் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், கான்ட்ரவர்சி, டவுட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு என்டி வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம 3 அனாமலிஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அடுத்து கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க. தேர்டு வந்து ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 3 அனாமலிஸ் இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலை, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, அப்படினாலும் எக்ஸாமில் முடிஞ்சவங்க அப்படி ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 சென்டரில் ஒரு 1500 பேருக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது. அதை நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி செய்வோம். அதுக்கு நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். என்டிஏ சொல்லக்கூடிய பாயிண்ட்டு ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 4 மெம்பர் இருக்காங்க. அவங்க ஸ்டடி பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நாட் அ ப்ராப்ளம் அதுவும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிரேஸ் மார்க் போடுறதெல்லாம் அவங்க ஆர்பிட்ரியாக போட்டிருக்கான்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்